Hello friends, welcome to the soruthanyallam. Hi guys, today நம்ம பார்க்க போற ரெசிபி மிளகு சட்னி. மிளகோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் நிறையவே தெரியும்னு நினைக்கிறேன். பட் இந்த கரோனா சிச்சுவேஷன் டைமில் வந்துட்டு நம்ம மிளகு வந்து நிறைய சேர்த்துக்க சொல்லி டாக்டர்ஸ் வந்து நிறைய சொல்கிறாங்க. அதனால நம்ம வந்து மோஸ்ட்லி ரசத்தில் மிளகு சேர்த்துக்குவோம், ஏன் டீயில் கூட மிளகு சேர்த்து சாப்பிடுவோம். பட் இப்போ வந்து சட்னியில் எப்படி மிளகு சேர்த்து நம்ம செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட. எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பட் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ச்சிட்டோம். இதில் நான் ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஆனால் கீழே காம்போடு போட்டால் தான் நல்லாயிருக்கும், கலரும் நிறைய கிடைக்கும். ஆனால் நான் ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி காரமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் கருகாமல் அதை நம்ம வறுத்துக்கணும். அண்ட் தென் 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் தான், அதிகமாக சேர்த்தா ரொம்ப கசக்கும். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மிளகு நீங்கள் நிறைய சேர்த்து நல்லா தான் இருக்கும். ஆனால் 2 ஸ்பூனுக்கு மேலே அதிகமாக சேர்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு கசப்பு தன்மை வரும். அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துக்க போகிறோம். மிளகு வந்து கம்ப்ளீட்டாக நல்லா வறுக்கணும், இல்லைன்னா சட்னியை கெடுத்துரும். இப்போ மிளகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். நெக்ஸ்ட் வந்து அதே பேனில் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தக்காளி வந்து நான் ஒரு மீடியம் சைஸில் வந்து 4 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி ரொம்ப சாஃப்டாக வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நம்ம வதக்கின தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். துருவன தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காவும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. தேங்காவை போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு வந்து ஒரு மாதிரி சட்னிக்கு எடுத்துரும். இப்போ இதை நிறுத்திட்டு நம்ம ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம அரைக்க போகிறோம் சட்னியை. இப்போ நம்ம சட்னிக்கு வதக்கி வச்சதை ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மிளகு, காஞ்ச மிளகாய், வெந்தயம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். வைக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா மிளகு வர காரம் கொஞ்சம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டோம். சட்னி, மிளகு சட்னி ரெடி. இப்போ இந்த சட்னி கூட நீங்கள் தோசை, இட்லி செம்ம காம்பினேஷன். சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மிளகு சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூடாக இட்லி கூட மிளகு சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் soruthanyallam யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.